Why does the blue color of copper sulfate solution fade when iron nail is dipped in it? ஒரு இரும்பு ஆணி காப்பர் சல்பேட் கரைப்பில் மூழ்கடிக்கும் போது அதோட நீல நிறம் ஏன் குறைகிறது? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் எல்லாம் கவனிங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னது? ஒரு அயன் நெயில் ரைட்டா? அது காப்பர் சல்பேட்ல இருக்கும்போது, அதாவது அந்த அயனை அதாவது இரும்ப போடும்போது, அந்த ஆணிய போடும்போது, அந்த ஆணில என்ன ஆயிடும்னு வச்சுக்கலேன், அந்த காப்பர் சல்பேட்ல இருக்க காப்பர் வந்து எதுல வந்துரும்னா, அந்த அயனோட ஒட்டிக்கிறோம். மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிறது என்னன்னா, அந்த அயன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அயன் என்ன ஆயிடும்னா, அந்த சல்பேட் கூட சேர்ந்துக்கிறோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, சிம்பிள் ஒண்ணே ஒண்ணு தான். அயனுக்கும், காப்பருக்கும் ரியாக்டிவிட்டி பார்க்கறல. காப்பர விட என்ன? அயன் ரியாக்டிவிட்டி வந்து அதிகம். அதனால என்ன பண்ணணும்னா, மாத்தி விட்டுக்கணும். அத வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். காப்பர் சல்பேட் கன்வெர்டட் இன்டு அயன் சல்பேட். இதான் முக்கியமான ரீசன். ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ 35வது கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஈஸியானதுதான். 36ம் நீங்க சால்வ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் கேட்டதுனால நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்க கொஸ்டின் அதிகமா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே எப்படி கேட்கறாங்க? என்ன மாரி கேட்கறாங்க? எத ப்ரிப்பேர் பண்ணணும்? எத ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது? அதனால தான் எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஆட் பண்ணிட்டேன். Which one of the following is classified exclusively as a non-metal under standard condition? So, கீழ்கண்ட மூல தாதுக்களில் எது நிலையான நிலைகளில் முழுமையாக அலோகம் என வகைப்படுத்தப்படுகிறது? நல்லா கவனிங்க. ஸ்டாண்டர்டான கண்டிஷன் அதாவது எந்த எலிமெண்ட் கிளாசிஃபைடு என்ன சொல்றாங்க? நான் மெட்டல் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ நான் மெட்டல் எதை சொல்லுவாங்கன்னா ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் வந்து என்னன்னா ஒரு நான் மெட்டல், மறந்துடாதீங்க. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஒரு நான் மெட்டல். அடுத்து, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ரிஃபைனிங் அ மெட்டல் ஆஃப்டர் இட் ஹாஸ் பின் எக்ஸ்ட்ராக்டட்? ஒரு உலோகம் எடுக்கப்பட்ட பிறகு அதை சுத்திகரிப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? நான் பார்த்தோம். சுத்திகரிக்கோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, டு ரிமூவ் த இம்பியூரிட்டி ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்டட் மெட்டல் தான். ஆப்ஷன் டி தான் வரும். ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் டிபெண்ட் ஆன் எதை பொறுத்தது? ரியாக்டிவிட்டி சீரிஸை பொறுத்தது. பொசிஷன் ஆஃப் த ரியாக்டிவிட்டி சீரிஸ். ஏன்னா அதை வச்சு தான் பாருங்களேன். ஹை ரியாக்டிவிட்டினா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. மாடரேட் ரியாக்டிவிட்டினா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. லோ ரியாக்டிவிட்டினா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதனால ரியாக்டிவிட்டி பொறுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷனோட வந்து மெத்தடே இருக்கும்.